ஃபைனல் வீடியோ பார்த்துடலாமா? இந்த காருக்கு எதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ரிப்பேர் பண்ணுறோம் அண்ட் அது ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். இந்த கார் வந்து ரொம்ப ஸ்பெஷல் பர்சனோட கார்னு சொல்லிட்டு இந்த கார் வந்து எங்கள் அப்பாவோட கார் தாங்க. அப்பா இப்போ எங்கள் கூட இல்லை. அப்போ வந்து ஏப்ரல் 2024 வந்து தவறிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 4 to 7 months கழிச்சு தான் நாங்கள் காரை ரிப்பேர் பண்ணவே எடுத்துகிட்டு போயிருந்தோம். அதுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு. அப்பா இருக்கும் போதே இதை ரிப்பேர் பண்ணி கொடுக்கலன்னு சொல்லிட்டு எப்போவுமே அந்த வருத்தம் இருந்துகிட்டே தான் இருக்கும். பட் அதுக்கு அப்பா கண்டிப்பாக அலோவ் பண்ணியிருக்க மாட்டார். ஏன்னா வந்து இதுக்கு நிறைய யூஸ் பண்ண திங்ஸ் வந்து செகண்ட்ஸில் தான் நமக்கு கிடச்சிது. அதுக்கு கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்பா இருக்கும்போது நிறைய மெக்கானிக் கிட்டே கொண்டு போயிருக்காங்க. அவங்க எல்லாமே ஏமாற்றிட்டாங்க. அப்பாவுக்கு இந்த கார்னால் ரொம்ப உயிர். அதுக்கேற்ற மாதிரியே அவரோட உயிரும் இந்த காரில் தான் கடைசி நிமிஷத்தில் சடன் ஹார்ட் அட்டாக்னால பிரிஞ்சிச்சு. எனக்கு இந்த காரில் வந்து பர்சனலாக நிறைய மெமரிஸ் இருக்குது. அப்பாவோட ஞாபகமாக இந்த காரை வந்து எவ்வளோ நாள் பத்திரமா வச்சுக்க முடியுமோ அவ்வளோ நாள் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணி ப்ராப்பராக வச்சுப்போன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.